நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி முதல்ல ஒரு வணக்கங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு தோட்டத்தில் செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூவெல்லாம் அறுவடை அவ்வளோக்கா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இப்போ கத்திரிக்காய் வேணால் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தில் டெய்லியுமே தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அப்புறமேட்டுக்கு கட் பண்ணி விட்ட செடிங்கள்லாம் இப்போ நல்லா தளிர்கிற எடுத்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னாக்கா டெய்லியும் நல்ல வெயில், இங்கே மழையே இல்லை. இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் மழை பெஞ்சி. தண்ணி டெய்லியுமே கொடுக்கணும், இல்லைனாக்கா செடிங்கள்லாம் அப்படியே வாடி வதங்கி போயிடுது. அவ்வளோதான், கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்குங்க. இப்போ இந்த செடிங்களெல்லாம் பூக்கள் இல்லைங்க. இது நேற்று விட்ட பழைய பூ, எதுலேயுமே பூக்கள் இல்லை. என்ன காரணம்னா வெயில். அப்புறம் இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டு இப்போ முட்டுக்களோட நிறைய தளிர்கள் எடுத்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு டைம் எவ்வளோ பூ அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டினேன். இப்போ இது 2வது டைமு. ஒரு அத்தி இருந்துச்சு. இன்றைக்கி டேபிள் ரோஸ் நிறையாவே பூத்துட்ருக்காங்க, எல்லா கலர்லேயுமே. மஞ்சள், வெள்ளை, ரோஸ் எல்லா கலர்லேயும் செம்மையாக பூத்துட்ருக்கு. இந்த டேபிள் ரோஸ்லேருந்து கட்டிங்ஸ் தர முடியுமான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க. சாரிங்க, எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாது. உண்மையாலுமே எனக்கு தெரியாது கொரியர் அனுப்புறதுக்கு. நான் அனுப்ப தெரிஞ்சால் கண்டிப்பாக அனுப்பிடுவேன், மன்னிச்சிக்கோங்க. நம்ம வேணால் பார்த்து ரசிச்சுட்டு வீடியோ தான் எடுக்க முடியும். கிட்டே இருந்தீங்கன்னா கூட நான் கொடுத்துருவேன். என்னோடய தோட்டத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிகிட்ருக்குறேன். எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி. நான் பூச்செடிங்க இந்த சாமிக்காக அப்படி வச்சேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னையெல்லாம் நான் போடல. நம்ம தோட்டத்துக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன் எப்படின்ட்டு அதை சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு இதுலன்னு பார்த்தாக்கா அவளுக்கெல்லாம் இல்லைங்க எதுவுமே. வருமானம்னு பார்த்தா கம்மி தான். கம்மின்னா கம்மி, ரொம்ப கம்மிங்க. வியூவர்ஸே போகிறதில்ல. சரின்னு என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் வீடியோ போடுறேன். நல்லா வெயில் ஏறிடுச்சிங்க, அதனால் சாரிங்க. இன்றைக்கி பேபி செம்பருத்தி இருக்குது. நேற்றுமே ஒரு 10 பூவுக்கு மேலே இருந்துச்சுங்க. இன்றைக்கின்னு பார்த்தா இன்றைக்குமே ஒரு 10 பூ இருக்குது. செட்டிங் அப்படியே கொதிக்குதுங்க, காலே கொதிக்குது. கீழே காலே வைக்க முடியல. இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்துருச்சு. வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் தான். செடி டப்பா சின்ன டப்பாவில்லை, வெயிலில் ஈட்டு ஜாஸ்தி ஆகும் அப்படி இருக்கு. இப்படி கொதிக்குதுங்க, காலே வைக்க முடியல கீழே. இந்த செடிங்க எல்லாமே பழுக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுங்க, அவ்வளோ வெயில். இங்கே வச்சுருந்தேன், அது பழுக்குதேன்னு சொல்லி அந்த பக்கம் தூக்கிட்டு போய் வச்சுட்டேங்க. இந்த செடிங்கெல்லாம் காப்பாற்றி நான் கொண்டு வரக்குள்ளே முடியுமா முடியாதானே தெரியல. இதுவும் பாருங்கள், ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு, இலையே இல்லை. ரோஸ் செடிங்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. டெய்லியும் காலையில் தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அப்போவுமே செடிங்க தாங்க மாட்டேங்குது வெயிலுக்கு. இந்த செம்பருத்தி ரெட்டு கலரு. அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.